மணிகண்டன் குருமூப்பனுக்கு தேவைப்படுற அதிகாரங்களை கொடுத்து அனுப்புறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மனுவும் கண்ணனும் அரண்மனைக்கு மணிகண்டனை பாக்குறதுக்காக வர்றாங்க. காவலாளிகள் கிட்ட அவங்க ரெண்டு பேருமே மணிகண்டன் கூட குருகுலத்துல படிச்சவங்க அப்படின்னும் கண்ணன் குருவோட பையன்னு சொல்லி அனுப்புறாங்க. காவலாளியும் மணிகண்டன் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறத தெரிவிக்க கண்ணன் மனு அப்படிங்கிற ரெண்டு பேருடைய பேரை கேட்டதுமே சந்தோஷமா இருந்திருக்கிற மணிகண்டன் வேகமா அவங்கள வரவேற்க வர்றாரு. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற மணிகண்டன் காவலாளிகள் கிட்டையும் அவங்கள அறிமுகப்படுத்துறாரு. எனக்கு ரொம்ப பிரியமான நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்ன மறக்கல அப்படிங்கிறாரு. நாங்க உன்னை எப்பவுமே மறக்க மாட்டோம் அப்படின்னு மனு சொல்லவும் காவலாளிகள் உங்களை அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, எப்பவுமே பிரியமானவர்களை பேர் சொல்லி கூப்பிடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் தானே அப்படிங்கிறாரு. ஒரு உத்தம ஆத்மா கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பந்தங்களோட எப்பவும் தொடர்புல இருக்கணும், இல்லைன்னா காலம் கடந்து திரும்பி பார்க்கும்போது வருத்தப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல மனு உன்னை என்னால எப்படி மறக்க முடியும் மணிகண்டா, என்னோட கண் பார்வை நீ தானே எனக்கு மீட்டு கொடுத்த, உயிருள்ள வரைக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் கண்ணனும் எனக்கு வாக்கும் கேட்கிற சக்தியும் கொடுத்த உன்னை நான் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு கேட்கறான். நீ அங்கிருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறமேலே என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல, பெரிய நஷ்டம் அடைஞ்ச மாதிரி தான் உணர்ந்தேன். உன்னை திரும்ப பார்த்தவன் இறைவனோட சன்னதிக்கு வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். மணிகண்டன் குருமாதாவும் குரு நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க குருவோட உடல்நிலை கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு, குரு எப்போ உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருக்காரு, அம்மாவும் அதே மாதிரிதான் அப்படிங்கிறான் கண்ணன். மணிகண்டன் அவங்க ரெண்டு பேருமே அன்போடு நிறைகுடமாச்சு, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனுவை பார்த்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டதும் ஆமா அவங்களும் என் கூட வரேன்னு ஒரே அடமா இருந்தாங்க, அப்புறம் நான் அவங்களை சமாதானப்படுத்தினேன், உனக்காக பிரத்யேகமா ஒரு பலகாரமும் செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பலகாரத்தை கொடுக்க அதை வாங்கிக்கிற மணிகண்டன் இப்ப எனக்கு பெரிய நிதி கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல அப்படிங்கிறாரு. குருமாதாவும் மணிகண்டனுக்கு பலகாரம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்ணன் கொடுக்கவும் மணிகண்டனும் உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல எனக்கு புதுசா பலம் வந்த மாதிரி இருக்கு, இடங்கையும் வலங்கையும் ரொம்ப பலத்தோட இருக்க மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு வராரு. அடுத்த காட்சியில அந்த முனிவர்கள்லாம் யாகம் பண்ண போனாங்க இல்லையா, அதுல நாரதர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவரு சொல்றாரு ரொம்ப பவித்திரமான ஒரு யாகத்தை நம்ம இப்ப நடத்த போறோம், இதுக்குரிய பலன் நமக்கு ஆகாயத்திலிருந்து கிடைக்கிற வரைக்குமே ஒரே சிந்தனையோட வைராக்கியத்தோட யாகத்தை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அவரும் பிரம்மா விஷ்ணு தேவர்கள் எல்லாருக்குமா சேர்த்து நம்ம பண்ற இந்த யாகம் உலகத்துக்கு நல்ல செய்யக்கூடியது, அதனால நல்ல விதமா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிப்போம் அப்படிங்கவும் அக்னி வழக்கத்துக்கான முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு, ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இன்னொரு முனிவரும் சொல்றாரு. எல்லா தேவர்களையும் வணங்கி அவங்க யாகத்தை சிறப்பா நடத்திட்டு வராங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.